ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓணம் பண்டிகை அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு கேரளா தான் ஞாபகம் வரும். சரி, ஓணம் பண்டிகை எதற்கு கொண்டாடுறாங்க, காரணம் என்ன பார்க்கலாங்களா? ஆவணி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்து திருவோணம் நட்சத்திரம் வர 10 நாள் கொண்டாடுவாங்க. ஓணம் அன்னைக்கு மக்கள் தாம் வீட்டு வாசலில் மகாபலியை வரவேற்கும் விதமாக பூக்களால் கோலம் போட்டு புத்தாடை உடுத்தி கோவிலுக்கு போவாங்க. இனிப்புகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து மகிழ்வாங்க. இந்த ஓணம் பண்டிகைக்கு ஒரு காரணம் அரக்கன் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி. யார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி பார்க்கலாங்களா? நீங்கள் புராண கதை அதிகம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரகலாதன் கதையும் கேட்டிருப்பீங்க. பிரகலாதன் ஒரு அரக்க வம்சத்தை சேர்ந்தவர். அப்படி இருந்தாலும் விஷ்ணுவின் பக்தி கொண்ட காரணத்தால் நரசிம்மரிடம் ஆசி பெற்றவர். அப்படிப்பட்ட பிரகலாதனின் பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் மிக சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தார். இருப்பினும் அவர் அரக்க வம்சம் என்பதால் தேவர்கள் ஒடுக்கப்பட்டனர். இதனால் தேவர்கள் இணைந்து விஷ்ணுவிடம் மகாபலியிடம் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என தவம் இருந்தனர். தேவர்களின் தவத்தை ஏற்றுக்கொண்ட பகவான் மகாபலிக்கு பாடம் புகட்ட வாமனனாக அவதரித்தார். மகாபலியின் குரு சுக்லாச்சாரியாரின் ஆசி பெற்று நாட்டில் ஒரு சூய யாகம் ஒன்றை நடத்தினார் மகாபலி. அந்த யாகம் நடக்கும் சமயத்தில் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இதனால் நாட்டில் உள்ள மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசரின் மூலமாக தானமாக பெற்றுக்கொண்டனர். யாகம் நிறைவு செய்யும் நேரத்தில் சிறு பாலகனாக வாமனர் வந்தார். மகாபலிக்கு பாலகனான வாமனரை பார்த்ததும் அவரை அறியாமலேயே மனம் மகிழ்ந்தது. தனது இருக்கையில் இருந்து இறங்கி வாமனரிடம் வந்து, குழந்தாய், யாகம் முடியும் தருவாயில் யாசகம் கேட்டு வந்துள்ளாய். நீ வேண்டியதை கேள், நான் தருகிறேன் என்றார். ஆனால் குரு சுக்லாச்சாரியாருக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் தான் என தெரிந்திருந்தது. எனவே, அரசே, யாகம் முடியும் தருவாயில் உள்ளது. ஆகவே அதை நிறுத்த வேண்டாம். இச்சிறு பாலகனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என தடுத்தார். ஆனால் மகாபலியோ இதை காதில் கொள்ளவில்லை. வாமனரோ, அரசே, எனக்கு வெறும் 3 அடி நிலம் வேண்டும் என்றார். இதை கேட்ட மகாபலி, வெறும் 3 அடி நிலமா? அதுவும் நீ பாலகன், உனது பாதமோ மிக சிறியது. இதை கொண்டு வெறும் 3 அடி நிலம் கேட்கிறாயே, அது போதுமா என கேட்டு தானம் கொடுக்க தயாரானார். தானம் கொடுப்பவர் தனது கையால் நீரை தானம் பெறுபவருக்கு தாரை வார்த்து கொடுத்தல் வேண்டும். அவ்வாறு கொடுத்தால்தான் தானம் கொடுக்கப்பட்டது என அர்த்தம். இந்த வழக்கத்தின்படி நீரை தாரை வார்த்து கொடுப்பதற்காக கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலிக்கு கொடுக்க போனார். சுக்லாச்சாரியார் அதை தடுக்க தனது கண்ணை ஒரு வண்டாக்கி கமண்டலத்தின் வாயிலை அடைத்து விட்டார். இதனால் நீர் வெளியே வரவில்லை. இதற்கு காரணம் அறிந்த வாமனர் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை கொண்டு கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார். இதனால் சுக்லாச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது. தன் தவறை உணர்ந்த குரு சுக்லாச்சாரியார் அமைதியானார். பிறகு கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனன் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுத்தார் மகாபலி. அடுத்த நொடி பாலகனான வாமனன் விஸ்வரூபமாக வளர்ந்தார். தனது ஒரு காலால் உலகத்தையும் மற்றொரு காலால் மேலோகத்தையும் அளந்தார். இதை கண்ட மகாபலிக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என தெரிந்தது. அவரை வணங்கினார். வாமனனும், மகாபலி, நீ தானமாக கொடுத்த 3 அடி நிலம் எங்கே என கேட்டார். மகாபலி 3வது அடிக்கு தன்னையே அவரிடம் ஒப்படைத்தார். பிறகு மகாபலி மேல் கருணை கொண்டு, உன்னை பாதாள உலகத்திற்கு அரசனாக்குகிறேன், அங்கு உனது ஆட்சியை வைத்துக்கொள் என்றார் வாமனன். இதை கண்டு மகிழ்ந்த மகாபலி வாமனனிடம் ஒரு வரத்தை கேட்டார். நாராயணா, என்னதான் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் எனது குடிமக்கள். நான் இருந்தவரை இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்தேன். ஆகவே இவர்களின் நலன் கருதி வருடத்தில் ஒரு நாள் மட்டும் நான் பூலோகம் வந்து இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றார். வாமனனும் வரத்தை அளித்தார். அதன்படி பாதாள உலகை ஆட்சி செய்து வரும் மகாபலி அரசன் ஓணம் அன்று பூலோகத்திற்கு வந்து மக்களின் நலனை பார்த்து செல்வதாக ஐதீகம். இந்நாளையே கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இதை எப்படி கொண்டாடுறாங்க பார்க்கலாங்களா? ஓணம் பண்டிகை ஆரம்பிக்கும் நாள் தொடங்கி 10 நாட்களுக்கு பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கும் விடுமுறை விடுக்கின்றனர். இதனால் ஒட்டுமொத்த மாநிலமே இந்த திருவிழாவை கொண்டாடுகிறது.
இந்த விழாவை கொண்டாட உலகில் எங்கு இருந்தாலும் கேரளாவில் உள்ள தனது இல்லத்திற்கு வந்து விடுவார்கள். வீடு முழுக்க மகிழ்ச்சி. ஓணம் பண்டிகைக்கு 4 நாட்கள் முன்னிருந்தே ஒவ்வொரு நாளும் ஓணம் சந்தியா எனும் விருந்து தயாரிக்கப்படும். ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ப இது மாறுபடும். திருச்சூர் பகுதிகளில் இஞ்சி புளி, குறுக்கு காளான் இவையாவும் ஓணம் சந்தியா விருந்தில் தயாரிப்பார்கள். பாலக்காடு பகுதிகளில் மாம்பழ புளிச்சேரி. திருவனந்தபுரம் தொடங்கி குமரி வரை இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கூட்டுக்கறி, சாம்பார், பருப்பு, ரசம், புளிச்சோறு, பச்சடி, பாயாசம், கிச்சடி, அடை பாயாசம், பருப்பு பாயாசம் தயார் செய்வது வழக்கம். பருப்பு பப்படம், பழவிதமான ஊறுகாய், அதிகபட்ச சுவை கொண்ட சைவ உணவுகள் தான் இந்த விருந்தின் சிறப்பு. வீடுகளின் வாசல்களில் போடப்படும் அத்தப்பூ கோலம் முதல் நாள் ஒரே பூவை கொண்டு ஒரு சிறிய வட்டம், 2வது நாள் 2 வகையான பூக்கள் கொண்டு அடுத்த வட்டம் என தொடங்கி 10வது நாள் 10 வண்ண பூக்கள் கொண்டு மிகப்பெரிய அத்தப்பூ கோலம் உருவாக்குவார்கள். இந்த 10 நாட்களும் வீடுகளில் தொடங்கி கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் என அனைத்தும் பல வகையான அழகான பூக்களை கொண்டு உருவான அத்தப்பூக்கோளம் மிக சிறப்பு. மற்றும் ஓணம் பண்டிகை அன்று படகு போட்டி, கதகளி, புலியாட்டம் என பல வகையான நிகழ்ச்சிகளை நடத்தி மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். ஓகே நண்பர்களே, ஓணம் பண்டிகை எதற்கு எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்னும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.